இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்க செய்தார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தானியேல் ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டதை ஆண்டவர் நினைத்தருளினார். சங்கீதம் 139:2 வாசிக்கிறோம், என் நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிறார், இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானம் பண்ணி கொண்ட அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் பார்த்து பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஆண்டவராகி தேவன் நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறார், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். நீங்கள் கட்டிடத்தில் எதை கேட்டுக் கொள்ளுகிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாகவே நமக்கு இன்னது வேண்டும் என்பதையும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். சுபாச வாழ்க்கையிலே தானியேலை போல நாம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக விசேஷித்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களையே, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உங்களுக்கு அருள் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் அவர் செய்வார் என்ற வார்த்தையின்படி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். எப்படி அன்னாள் தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றினாலும் அப்படியே நாமும் கர்த்தருக்கு முன்பதாக நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை நாம் தெரியப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களோடு கிடந்து உங்களை பலமாய் வழிநடத்தி உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து அவர் உங்களை நன்றாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.